மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குலதெய்வ கோவிலுக்கு தமிழ் குடும்பம் சேது குடும்பம் வருது. இப்ப பூசாரி வந்து 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்து கீழே சாமிக்கு மடியில போடுங்கப்பான்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தையும் தூக்கிட்டு வந்து போட்டுறாங்க. ஆமாமா, உங்க குடும்பத்துல அருள் வாக்கு சொல்றது யாரு? அருள் வாக்கு சொல்லி குழந்தைங்களுக்கு விபூதி வச்சா இந்த பூஜை நிறைவடைஞ்சதுன்னு சொல்றாங்க. எங்க குடும்பத்துல எப்பவுமே கருப்பு தான் வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. அதனால நம்ம கருப்பவே கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கருப்புக்கு மாலையெல்லாம் போட்டு சந்தனம் எல்லாம் பூசி நிக்க வைக்கிறாங்க. கருப்புக்கு பாட்டு பாடுறாங்க, எவ்வளவு பண்றாங்க. அப்ப கூட சாமி வர்றதே இல்ல. உடனே அம்மாச்சி வந்து, கடவுளே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நாங்க ஏதாவது கொத்த குறை பண்ணியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அருள்வாக்கு சொல்லுங்க, குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லுங்க கடவுளின்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கருப்புக்கு அருள்வாக்கு வர்றது கிடையாது, நம்ம சேதுக்கு தான் கருப்பம் வராங்க. உடனே கருப்பம் பயங்கரமா ஆக்ரோஷமா ஆடுறாங்க. இது பார்த்தா எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. இப்ப ஒருத்தரா வந்து வாக்கு கேளுங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தரா வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மோகனா ஃபர்ஸ்ட் வராங்க. இந்த வீட்டுக்கு வந்த கொலசாமி நீ நீ இல்லனா இந்த குடும்பம் எப்படி இந்த அளவுக்கு இருந்திருக்கும் தெரியாது. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு மோகனுக்கு திருநீரு பூசி அனுப்பி விடுது. இப்ப ராஜாங்கம் வராங்க. கண்ணால காண்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யன்னு சொல்றாங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த 3 பேர் தான். அவங்களாலதான் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை கூடி சீக்கிரம் நீ கண்டுபிடிச்சு அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் நீ தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ராஜகம் கிட்ட சொல்லுது. இத பார்த்ததும் ஈஸ்வரி வந்து, என்ன இது இப்படி சொல்லுதே சாமின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐஸ்வரி வந்து, ஆண்டி என்ன ஆண்டி இப்படியெல்லாம் சொல்லுது, எனக்கு பயமா இருக்கு ஆண்டின்றாங்க. பயந்து நீ அவை காட்டி கொடுத்துக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் போனதும் இப்ப அம்மாச்சி வந்து, ஏ ஈஸ்வரி நீ போ ஈஸ்வரின்னு சொல்றாங்க. இல்லத்த, தமிழ் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் போகட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா நான் போறேன்னு சொன்னதும் எல்லாருமே மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. தமிழ போ சொல்றாங்க. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, ஏன் வரமாட்டியா? என்னை தேடி நீ வரமாட்டியான்னு சொல்லிட்டு சாமி ஆக்ரோஷப்படுது. தினம் தினம் உன் பேரவை தானே நினைச்சிட்டு இருக்க, நினைச்சா மட்டும் போதுமா, வரக்கூடாதா? வந்து நின்று என்கிட்ட திருநீரு வாங்கிக்க மாட்டியான்னு சொல்லி கோபப்பட்டு ஆக்ரோஷமா பேசினதும் உடனே தமிழ் போயிட்டு நிக்கிறாங்க. உன்னை எப்படிதான் பாராட்டுறதுன்னு தெரியல தாயி, இவ்வளவு பாரத்தையும் நீ எப்படிதான் தாங்கிட்டு இருக்கியோ தெரியலன்னு சொல்லி தமிழ சொல்றாங்க. இங்க பாரு, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நீ தான் தப்பு பண்ணதா சொல்லி உன்னை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நெஞ்சி நிமித்தி நீ நிக்கிற பத்தியா, அந்த தைரியம் எப்பவும் எதுக்காகவும் கைவிடாத. உனக்கு எப்பவுமே இந்த கருப்பன் துணை இருப்பான்னு சொல்லிட்டு தமிழுக்கு அருள்வாக்கு சொல்லுது. இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கும் இன்னும் பயமாயிடுது. ஐஸ்வர்யா போன்னு சொன்னதும் ஐஸ்வர்யா போய் நிக்கிறாங்க. என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கருப்பசாமி அறிவால் எடுத்து கிட்ட வருதான். உடனே ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எல்லாருக்குமே பதட்டம் ஆயிடுது. இப்ப வந்து தாமரை வந்து கேட்டுட்டு இருக்காங்க சேது கிட்ட, சாமி வந்து தமிழ் எந்த தப்பும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிச்சே, அப்ப தமிழ் எந்த தப்பும் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சேது, சாமி சொல்லிச்சுதான் அதை ஒத்துக்கிறேன், நிரூபணம் ஆகாம எப்படி நம்புறதான்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. இத கேட்டு தமிழுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தமிழ் மேல எந்த தப்பும் இல்லைன்றத சேது எப்ப புரிஞ்சுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.